உங்களோட ஒர்க் பிளேஸ்லயோ இல்லை வாழ்க்கையிலையோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா உங்களுக்கு இக்யூ எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது அதிகமாக தேவை. ஈவன் டேட்டாஸ் கூட அதான் சொல்லுது. 80 to 85% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க நல்ல எமோஷனல் கோஷன்ட் இருக்கிறவங்க தான். எமோஷனல் கோஷன்ட்டுங்கிறது யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், அவங்க கோபமா இருக்காங்களா, இல்லை வருத்தமா இருக்காங்களா, அழுகுறாங்களா, ஒருத்தர் வந்து அவங்க கஷ்டத்தை நம்ம கிட்ட வந்து சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம கொலீக்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒரு ஹெல்ப் கேட்கணும், நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், நம்ம என்ன கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸை டீல் பண்றது தான் இந்த இக்யூன்றது. ஐக்யூ இன்டெலிஜென்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஸ்கூல்ல நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய ஃபேக்ட்ஸ் நாலேஜ்னு. அதை நீங்க எப்போனா வளர்த்துக்கலாம். ஆனா இக்யூன்றது எங்கேயுமே சொல்லி தரது இல்லை, அதை நம்ம தான் வளர்த்துக்கணும். சிலர்லாம் இந்த சொம்படிச்சு இல்லை சைஞ்ச படிச்சு எல்லாம் மேலே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்கெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி இக்யூ யூஸ் பண்ணி தான் மேலே வந்துக்கிறது. எப்படின்னா உங்க பாஸ் வந்து ஏதோ ஒரு டென்ஷனா இருக்காரு, ஒரு டீல் நடக்கல, இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆப்ரேட் ஆகல, ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல அவங்க டென்ஷனா இருக்காங்கன்னா, அந்நேரத்துக்கு சார் ஒன்றும் இல்லைங்க சார், ரெடி ஆயிட்டாங்க சார், இருக்கு பண்ணிடலாங்க சார், செஞ்சிடலாங்க சார் அப்படின்னு சின்சியரா நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா போதும். இல்ல ஒரு 4 வார்த்தை வந்து சார் செஞ்சிடறேங்க சார், பண்ணிடுறேங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். இந்த இக்யூன்றது அதுவும் ஒரு திறமை தான். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்.